அல்லேலூயா. ஸோ இந்த அடிப்படையில் தான் கிதியோன் 3 காரியத்தை செயல்படுத்தினான். ஒன்று பஞ்சத்தை பாராமல் சர்வ வல்லவருக்கென விதைத்தவன். கிதியோன் பஞ்சத்தை பார்க்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை வச்சு தான் ரட்சிப்பு கொடுக்க போறேன். பராக்கிரமசாலியே, நீ ஒரே மனுஷனை தீர முறியடிப்பது போல நீ மீதியானியரை ஜெயிப்படா. அப்போ அவன் சொல்கிறான், வாக்குத்தத்தமா ஆண்டவரே, ஆசீர்வாதமா? ஆமாம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை நான் என் வாழ்க்கையில் பெறணும்னா நான் ஒன்று சொல்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஒரு காணிக்கையை நான் கொண்டு வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போகாதீங்க ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருக்க ஆண்டவரே சொல்லிட்டு இந்த பஞ்சத்துலேயும் வேதம் சொல்லுது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 18-19 நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நீங்கள் எழுதிக்கிங்க. அந்த இடத்துல அவன் வேகமாக வெளியே, ஆண்டவரை நீங்கள் இங்கேயே இருங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஒரு காணிக்கை, ஏன் காணிக்கை கொண்டு வர மட்டும் நீங்கள் இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் ஆண்டவரே. அதற்கு அவர் சொல்லுகிறா, நீங்கள் திரும்பி வர மட்டும் நான் இங்கே இருப்பேன்டாங்கிறாரு. வேகமாக ஓடுனா ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வந்தான், ஆண்டவருக்குன்னு காணிக்கையாக படைக்கிறான். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த பஞ்சத்தில் எதை விட்டு வைக்கல மீதியான்? சொல்லுங்க, எதை விட்டு வைக்கல? ஆடு மாடுகளை விட்டு வைக்கல. கர்த்தர் சொல்றாரு, திருப்பூர் பஞ்சமாக தான் இருக்கு, உனக்கு பணம் இல்லாத சூழ்நிலை ஒரு பஞ்சம்தான் இருக்கு. ஆனால் இந்த நிலைமையிலேயே நீ ஊழியக்காரனுக்காக விதைக்கிறப்ப, இந்த நிலைமையை சபைக்காக நீங்கள் விதைக்கிறீங்கப்பா, இந்த நிலைமை மிஷினரிகளுக்காக நீங்கள் விதைக்கிறீங்கப்பா. இந்த பஞ்ச காலத்தில் விதைக்கிறவனே கிதியோனா இருப்பான். அவன் கையில் தான் மீதியானியரை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. 2வது, பயத்தை கடந்து சகோதரர்களோட பலிபீடத்தை, பாகால் பலிபீடத்தை தகர்த்து கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை படைப்பவன். 2வது சொன்னேன், ஆண்டவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு, அவன் காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு. அந்த ராத்திரியில் மறுபடியும் கிதியோனே 6:25-26 சொல்கிறார், கிதியோனே உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகால் பலிபீடத்தை உடச்சி எரிஞ்சிடுறா. யார் பலிபீடங்கிறாரு? உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகால் பலிபீடம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க அப்பா தான் கோவில் தர்மகர்த்தா, இவங்க அப்பா தான் பாகால் பலிபீடத்தை கட்டியிருக்கிறாரு, இவங்க அப்பா தான் அந்த பாகால் பலிபீடத்தை கட்டி எப்படா இந்த மீதியானியர்கிட்ட இருந்து நம்ம ஜெயிக்கணும்டா, எப்படியா இந்த பாகால் நம்மளை விடுதலை ஆக்குவானான்னு சொல்லி பாகாலையே நம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கிதியோனுடைய அப்பா யோவாசு நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்பிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்றாரு, டேய், உங்க அப்பாவுடைய பாகால் பலிபீடத்தை இரவோட அவன் கட்டின கோயில் தான், அவன் கட்டின பலிபீடம் தான், இரவோட போய் உட, இப்போ உட. உடனே சரி ஆண்டவர் நான் போகிறேன். ஆனால் ஒரு பக்கம் பயம், நான் எப்படி ஏதாவது ஊருக்காரெல்லாம் வந்துட்டா என்ன பண்ணுறது? கூட ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், எழுப்புதலில் கர்த்தர் எல்லாரும் இணைச்சாதான் எழுப்புதல் வரும். எல்லாரும் இணைச்சாதான் திருப்பூரில் இருக்கிற எல்லா பாகால் பலிபீடம் உடையும். எல்லாரும் இணைச்சாதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பாகால் பலிபீடம் உடையும். எல்லாத்தையும் இணைச்சாதான். அதில் தான் ஜப யாத்திரை, அதில் தான் 21 நாள் யுத்த ஜபம், அதில் தான் 40 நாள் ஜபம், அதில் தான் எல்லா ஊழியக்காரர்களை இணைக்கிறோம், அதில் தான் எல்லா விசுவாசிகளை இணைக்கிறோம். எல்லாரும் இணைய நம்ம முழங்கால் போட்டு ஜெபிக்க பாகால் பலிபீடம் தகர்க்கிறான் இரவோடரவா. கர்த்தர் பார்க்குறாரு, பயத்தை கடந்து கர்த்தருக்கென்று பலிபீடத்தை அவன் படைக்கிறவன்னா கட்டுகிறவன், படைக்கிறவன். கர்த்தர் பார்த்தாரு, சூப்பர்ரா, வெரி குட்ரா, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. மூணாவது இந்த கிதியோன் என்ன பண்ணுகிறான்? 3வது காரியம் என்ன சொன்னேன்? பலரால் இவன் பைத்தியமென சாட்டப்பட்டாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிதியோன் சொல்லிட்டாரு, எக்காலம் ஊது. உடனே எக்காலம் ஊதுறான். ஊதுனவுன்னா 32,000 பேர் வந்துட்டாங்க. எத்தனாயிரம் பேர் வந்துட்டாங்க? 32,000 பேர். ஆண்டவர் சொல்ல, டே 32,000 பேரா, இது கொஞ்சம் ஜாஸ்திடா, எனக்கு எழுப்புதல் பெரிய திரள் கூட்டம், இது கொஞ்சம் ஓவரா இருக்குடா. வீம்பு பேசுவான். நான் ஜெபிச்சேன், சுகம் நடந்துச்சு. நான் ஜெபிச்சு எழுப்புதல் வந்துச்சு. நான் ஜெபிச்சு, நான் இல்லைனா அங்கே சபை இல்லை, நான் இல்லைனா அது இல்லை. அப்படி வீம்பு பேசுகிறவன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறான்டா உள்ள. பயமும் திகிலும் உள்ளவன் இந்த பெருமை பேசுகிறவன்லாம் ஓடிப்போ சொல்லும். 22,000 பேர் ஓடிட்டாங்க. கர்த்தர் சொல்கிறார், எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் நடக்கணும்னா பயப்படுகிறவனை வச்சு எழுப்புதல் வராது. அதில் தான் பயப்படுற ஆளை வெளியே துரத்து. என் கணவர் எனக்கு எதிர்பார்க்கிறாரு, என் மனைவி எனக்கு எதிர்பார்க்கிறா, என் குடும்பமே எனக்கு எதிர்பார்க்கு, சமூகத்துக்கு வர்றதுக்கே பிரச்சனை. அப்படி ஒரு நாளும் பயத்துக்கு இடம் கொடுக்காத. பயத்தோடு நீ இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை கொண்டு எழுப்புதல் நடக்காது. கிதியோனே, அந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிரு இயேசுவின் நாமத்தில். நான் தாழ்மையாக ஒன்று சொல்லட்டுமா? பைபிள்லேயே என்னை ரொம்ப
வேற லெவல் ஆக்கின ஒரு ஆள். அதில் ஒரு ஆள் யார் தெரியுமா? பர்திமேயு என்று சொல்கிற ஒரு பிச்சைக்காரன். பர்திமேயு என்று சொல்கிற பிச்சைக்காரன். டேய் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிறான். டேய் சத்தம் போடாதன்னு அவனை என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாக, இதுதான் எனக்கு ஒரே வாய்ப்பு, இதுதான் எனக்கு கடைசி சான்ஸு, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும்னு முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான். எப்போ அதிகமாக கூப்பிட ஆரம்பித்தானோ, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிச்சைக்காரன். பிச்சைக்காரனுக்கே இவ்வளோ தைரியம். பிச்சைக்காரனுக்கு இவ்வளோ தைரியம். இப்போல்லாம் அவன் 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா 5 ரூபாலாம் கொடுத்தா இதை நீயே வச்சுக்க மூஞ்சில் வச்சுட்டு போகிறான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? பிச்சைக்காரனுக்கே இவ்வளோ தைரியம்னா, பிதாவின் சிநேகத்தில் பிறக்கப்பட்ட பிள்ளைகளாகி நாங்கள் எவ்வளவு தைரியம் எங்களுக்கு வேணும், எவ்வளவு வைராக்கியம் எங்களுக்கு வேணும் சொல்லுங்கள். எங்களுக்குள்ள தைரியத்தை வைங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கிற தைரியத்தை வைங்க ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள கர்த்தரை ஆராதிக்கிற தைரியத்தை வைங்க ஆண்டவரே. நாங்கள் தைரியமாக எழுப்புவதற்காக ஜெபிக்கிறதுக்கும் ஓய்வு நாள் ஆராதனை வருவதற்கும் உபவாசத்துக்கு வர்றதுக்கும் எங்களுக்கு தைரியத்தை வைங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. எழுப்புதலுக்கு யார் தடையாக இருந்தாலும் சரி தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக வாங்க. அல்லேலூயா. தைரியமாக வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் 32,000 22,000 கலட்டு, 22,000 எந்த டிக்கெட்டு? பயப்படுற டிக்கெட்டு. உடனே ஆண்ட சொல்ல, டே கிதியோனே, ஜனங்க உங்ககிட்ட இருக்கிறது இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே இருக்குது. எத்தனை பேர் இருக்காங்க? 10,000 பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் தண்ணீர் அண்டைக்கு போக பண்ணி அவங்கள தண்ணி குடிக்க சொல்கிறா. அங்கே நான் நதியில் 10,000 பேர் தண்ணி குடிப்பாங்களே, அங்கே நான் யாரை குறிக்கிறனோ அவங்கள செலக்ட் பண்ணு. அல்லேலூயா. 10,000 டிக்கெட்டில் 9,700 பேர் ஆண்டவர் ஒரு பக்கம் பிரிக்கிறார். 300 பேரை தனியாக பிரிக்கிறார். அவங்க தண்ணி குடிக்கும்போது வசனம் போட்டிருக்கு, நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், தங்கள் கையில் என்ன செய்கிறாங்களாம்? அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து அதை நக்கி கொண்டவருடைய லக்கம் 300 பேர். 10,000 பேர் தண்ணி குடிக்க வந்தாங்க. ஆப்போசிட்டில் சத்துரு இருக்கிறான். தண்ணியை அள்ளி தங்கள் கையால் அள்ளி வாய்க்கெடுத்து நக்கி குடிச்சிக்கிட்டே இருந்தவங்க 300 பேரா. ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் தண்ணீரில் முழங்கால் ஊன்றி குனிஞ்சி குடித்தவங்க 9,700 பேர். பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள், முகம் கழுவிக்கடா தம்பி, கால் கழுவிக்கடா, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு வந்ததையே மறந்துடுச்சு. பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள். உங்களை பயன்படுத்தி கொள்கிற கூட்டத்தில் இருக்காதீங்க. நீங்களும் இயேசுவை பயன்படுத்திக்காதீங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்களே. ஒரு நாள் இயேசுவை பயன்படுத்திக்காதீங்க. என் பிள்ளை திருமணம் நடக்கணும் பாஸ்டர், சரியாக நீங்கள் எதிர்பார்க்கிறத விட மகிமையாக அப்பா நடத்தி கொடுக்குறவர். பசங்க என் கடன் போகணும் பாஸ்டர், உங்களை விட நான் இப்படி சொல்கிறேன், பொல்லாத தகப்பனே தான் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக தகப்பன் உங்களுக்காக நன்மையான கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கடனாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், அல்லது சந்ததியாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களை விட ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறவர் தேவன். அதை விட்டுட்டு நம்ம ஆளு ஐயோ இப்படி நீ பயன்படுத்தாத. இயேசுவை பணத்துக்காக பயன்படுத்தாத. இயேசுவை சுகத்துக்காக பயன்படுத்தாத. பயன்படுத்துகிற கூட்டத்தை வைத்து ஒரு நாளும் அசைவு வராது பிரதர், அசைவு வராது சிஸ்டர். அதெல்லாம் தான் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா பேதுருவே? நீ என்னை நேசிக்கிறியா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உண்மைதான், நீ என்னை நேசிக்கிறியா? நீ என் மேலே அன்பா இருக்கிறியா? அதில் தான் பயன்படுத்துகிற கூட்டம் 9,700 பேரை தள்ளிட்டு வெறும் 300 பேர், அதெல்லாம் பேச எனக்கு டைம் இல்லை, வெறும் 300 பேரை செலக்ட் பண்ணுறாரு. டே இவங்களை வச்சு தாண்டா நான் எழுப்புதலை கொண்டு வர போகிறேன். யாரோ சொல்கிறாங்க 32,000ல் 31,700 துரத்திட்டு வெறும் 300 பேரை வச்சுக்கிட்டு எழுப்புதல் வருமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, திரள் கூட்டத்தின் மத்தியில் அல்ல, பயப்படாதே சிறு மந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நீங்கள் அங்கங்கே வீட்டு ப்ரேயர் கேசல், சிஸ்டர் ஜாய்ஸ் அவங்கள ப்ரேயர் கேசல் வைக்கிறீங்க, 20 பேர் 30 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களா? அந்த சிறு மந்தையை வச்சு தான் எழுப்புதல் வச்சிருக்கிறார். அந்த சிறு கூட்டத்தை வச்சு தான் தேவனுடைய திட்டம் வச்சிருக்கார். அந்த சிறு சபைகளை வச்சு தான் ஒரு பெரிய அசைக்க முடியாத ராஜ கர்த்தர் ஸ்தாபிக்க விரும்புகிறார். அதெல்லாம் தான் கிதியோன் அவன் பார்த்தான் 300 பேர் ஆண்டவரை. சரி ஆண்டவரை, 31,700 ஊருக்கு போயிடுச்சு.
30,700 ஊருக்கு போயிடுச்சு. வெறும் 300 பேரோட இவன் படைக்கு வந்து நிற்கிறான். அல்லேலூயா. என் செய்தியெல்லாம் அதுதான். 31,700 துரத்திட்டு வெறும் 300 பேர் மட்டும் இப்போ நிற்கிறாங்க. இந்த 300 பேரும் எப்படி தெரியுமா யுத்தம் நடக்குது? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் எடுத்து வாசிங்க. நியாயாதிபதிகள் 6:16. அந்த 300 பேரும் 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருடைய கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும். நான் 3 பாயிண்ட் பேச முடியுமா தெரியல, அடுத்த வாரம் நான் இதை பேசுகிறேன். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக நான் பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிதியோனை வச்சு டேய் அந்த 300 பேரை வச்சு தான்டா 7ஆம் அதிகாரம் 8, 9 போட்டிருக்கு. அந்த 300 பேரை வச்சு தான்டா நான் மீதி அணியரை நான் மேற்கொள்ள போகிறேன், அவங்கள வச்சு தான்டா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறேன்னு சொல்லி 8வது வசனம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லி முடிக்கும் போது 8வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா? அப்பொழுது ஜனங்கள் என்ன தூக்குறாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. போனது யுத்தத்துக்கு, தூக்குறது தின்பண்டம். உருப்பிடுமா? அந்த 300 சொல்கிறேன். அல்லேலூயா. போன வாரம் தின்பண்ட பிரசங்கம் தான். அல்லேலூயா. போனது யுத்தத்துக்கு, ஆனால் தூக்குனது தின்பண்டம். கிதியோன் மண்டல் நினச்சிருப்பான், இந்த 300 வச்சு இவங்களை நம்பி நான் போக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை வச்சு எப்படி ஆண்டவரே எழுப்புதல் வரும்? அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு 3 வேளை இருக்க முடியாது, எனக்கு 2 வேளை தான் இருக்க முடியும். எனக்கு 2 வேளை இருக்க முடியாது, எனக்கு 1 வேளை தான் உபவாசம் போட முடியும். எனக்கு அந்த 1 வேளையும் முடியாது. பரவாயில்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு டிக்கெட் நீ தின்பண்டத்தை சாப்பிட்டு நீ வந்தாலும், அல்லேலூயா, தின்பண்டத்தை தூக்கிக்கிட்டே இந்த டிக்கெட் எல்லாம் வந்து 300 பேரும் போகலாம். முதல் தின்பண்டம், 2வது தான் எக்காலம். அல்லேலூயா. அப்போ தூக்குறதுலாம் தின்பண்டத்துக்கு தான் தூக்குறாங்களோ? அல்லேலூயா. தின்பண்டத்துக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டு இந்த பக்கம் எக்காலம். நான் பேசுகிற செய்தி கொஞ்சம் ரகசியம், கொஞ்சம் ஆழமாக கொண்டு போவேன். அப்போ இந்த தின்பண்டத்தை தூக்கிட்டு இந்த எக்காலத்தை தூக்கிட்டு இவங்க வந்து போகலாம் ஆண்டு. டேய் இவனுங்களை வச்சு சரி ரைட் ஓகே போக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 300 பேரை வச்சு கிதியோன் யுத்தத்துக்கு வந்தபோது 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த 300 பேருக்கும் எக்காலத்தை கொடுக்குறான். அதற்கடுத்து என்ன சொல்லுகிறான்? வெறும் பானையை கொடுக்குறான். என் செய்தியெல்லாம் பானை தான். அல்லேலூயா. இன்றைக்கு பானையை குறித்து நான் கொஞ்சம் ரகசியத்தை பேச போகிறேன். கர்த்தர் பானை. இப்போ பானையை தூக்குங்கடா. இப்போ ஒருத்தன் கேட்குறான் அந்த கேங்கில், கிதியோன் பானையை வச்சு இதுவரைக்கும் யாருமே யுத்தம் பண்ணவே இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பானையை வச்சு எப்படி? அவன் சொல்கிறான், கிதியோன் பானையை வச்சு தான் சேனையை துரத்த போகிறாராமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பார்த்து சொல்லுங்க. பைத்தியம் யாருக்கு? சத்தியமாக உங்களுக்கு இல்லை, கிதியோனுக்கு. அல்லேலூயா. அதனால தான் பலரால் பைத்தியமென சாட்டப்பட்டாலும் பரலோக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிபவன். இப்போ 31,700 டிக்கெட்டும் வீட்டுக்கு போச்சு. அந்த டிக்கெட்டெல்லாம் வீட்டுக்கு போன டிக்கெட்லாம் வீட்டுக்காரி கேட்குறா, என்னங்க யுத்தத்துக்கு போனீங்க வந்துட்டீங்க? போனோம் வந்துட்டோம். அவன் துரத்துனா வந்துட்டோம். என்ன அவன் வேண்டான்ட்டான். எத்தனை பேர்? வெறும் 300 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. அப்புறம் என்ன எப்படி நடக்கும்? அவன் ஒரு பைத்தியம். யாரு? நீங்களாம் பார்க்குறத பார்த்தா என்னையே பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு வித்தியாசமா? அல்லேலூயா. அவனுக்கு என்ன பைத்தியம்? அவனுக்கு பைத்தியம். கிதியோனுக்கு பைத்தியம். 21 நாள்னு போடுறான், 40 நாள்னு போடுறான், முற்றுகை இடுகிறான். வருஷத்தில் 2 இத்தனை மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வச்சுட்டு இருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைத்தியமாய பிடிச்சிச்சு போல தெரியுதுடா. கிதியோனை சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கிதியோனை அப்படியே தான் பார்க்குறாங்க எல்லாரும். பணராளி, இவன் பைத்தியம். நீங்கள் நம்மளால சரி நம்பாவிட்டாலும் சரி, கடற்கரை மனதை போல ஒரு திரள் கூட்டம் தேசத்தில் கிடக்குது. இது நடுவில் வெறும் 300 பேரை வச்சுக்கிட்டு கிதியோன் நடுவில் நிற்கிறானே. உலகம் என்ன சொல்லியிருக்கோம்? நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர். சத்துருக்கள் சேனை, அவன் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அவன் பலம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் வெறும் 300 பேரை வச்சு கிதியோன் எப்படி பாஸ்டர் ஜெயம் வரும்? பாஸ்டர் நம்ம அன்றாட கூலி பாஸ்டர் அவன் ஒட்டகத்தில் வரான் பாஸ்டர், இறங்குறான். அதுக்கு தந்தரப்புலே ஃபார்ச்சுனர் பெருசாக கார் வருது, ஒட்டகம் மாதிரியே. அல்லேலூயா. அவன் வரும்போதே இப்படி வரான். நம்மளாலெல்லாம் இன்னோவாவில் வராங்க, அவனுக்கெல்லாம் இப்படி வராங்க ஃபார்ச்சுனரில். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஒட்டகமா? பைபிள் எத்தனை வருஷம் ஆனாலும், அல்லேலூயா, சில புத்தகத்தை நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இருக்கீங்களா? நியூஸ் பேப்பர் படித்தவங்க அந்த செய்தியை நீங்கள் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் போட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, இது பழைய நியூஸ் யானுவான். கரெக்டாக? இது வரைக்கும் இத்தனை ஆண்டு காலம்
இத்தனை வருஷம் பல ஆயிரங்கள் கடந்தாச்சு. 2000 நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 1ஆம் நூற்றாண்டு இந்த வேதம் தான் பேசுச்சு. 2ஆம் நூற்றாண்டு இந்த வேதம் அந்த காலத்துக்கு பேசுச்சு. 3ஆம் நூற்றாண்டு இந்த வேதம் பேசுச்சு. ஐயா 500ல 1000ல 1500 ஆண்டுல 2000ல 2010ல 2020ல 2025ல இந்த சத்திய வேதம் இது மாத்திரம் தான் பேசும். இந்த வார்த்தை இன்றும் பேசும், இனிமேலும் பேசக்கூடிய வார்த்தை. அன்றைக்கு எழுதினாரியா ஒட்டகத்தோட அவன் வருவான், தேசத்தை கெடுத்து விட வருவான்னு. இன்னைக்கு அதுக்கு அடையாளமா பல வாகனத்தில் பெரிய பெரிய, அது அரசியல் ரீதியா இருக்கட்டும், அது ஆன்மீக ரீதியா இருக்கட்டும், அது ஜாதி ரீதியா கூட இருக்கட்டும், எத்தனை ஒட்டகத்தில் வந்தால் என்ன. கத்தர் பாருங்க கிதியோன எல்லா உலகம் என்ன சொல்லுது, டேய் பைத்தியம்டா, இவன் ஒன்றும் இல்லாதவன்டா, இவனுக்கு பேக்ரவுண்டே கிடையாதுடா, இப்படிப்பட்ட 300 பேரை வச்சு இவனை பைத்தியக்காரன்டா, இவன் எப்படிடா ஜெயிப்பான்? ஜெயிப்பான்டா, ஜெயிப்போண்டா, ஜெயம் எடுப்போண்டா, சபை ஜெயிக்குண்டா, சபை ஜெயம் எடுக்குண்டா. ஏன்னா எங்களோடு இருக்கிறவர் ஜெயாலிடா, ஜெயாலி, ஜெயாலி. ஜெய கிறிஸ்து முன் சொல்லுகிறார். பைபிள் இப்படி பைத்தியமாக பார்க்கப்பட்டவங்கள கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். எனக்கு பேச நேரம் இல்லை. நீங்கள் இதே போல் ஒருத்தரை பைத்தியமாக பார்த்தாங்க தெரியுமா? மார்க் 5 அதிகாரம் அதில் 22ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அங்கே வசனம் போட்டிருக்கு, ஜெப ஆலய தலைவனுடைய ஒரு மனுஷன், அவன் பேர் யவீர் என்பவன், இயேசுவினிடத்தில் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலேயே அந்த யவீர் விழுந்து, ஐயோ இயேசு, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், தயவு செஞ்சு நீர் வந்து அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பாள் என்று சொல்லி மிகவும் வேண்டிக் கொண்டான். ஜெபிக்கிறவனுக்கு என்னைக்குமே கர்த்தர் கொடுக்கிற ஜெயம்னு ஒன்று இருக்குயா. இந்த யவீரு அழுதுகிட்டு ஜெபிக்கிறான். பாஸ்டர் அவன் அழுதுகிட்டு ஜெபிக்கிறான், ஜெபாலய தலைவன் அழுதுகிட்டே ஜெபிக்கிறான். தயவு செஞ்சு என் மகளை அவள் இழுத்துக்கிட்டு இருக்கு, மூச்சு இழுத்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க இயேசுன்னு சொன்ன போது நடந்த விஷயம் என்ன? இயேசுவும் அவனுக்காக 22 மைல், ஏறக்குறைய கிட்டத்தட்ட 35-36 கிலோமீட்டர் அந்த இந்த மனுஷன் இயேசு அவர் புறப்பட்டு போகிறார் யவீரோட. எப்ப யவீரோட புறப்பட்டு போனாரோ வசனம் புறப்பட்டிருக்கு, இயேசு புறப்பட்டு போன இடத்துல ஆப்போசிட்ல ஒரு கூட்டம் வந்து சொல்றாங்க, யவீரு உன் மகள் மரித்து போனாள், இனி போதகரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம், தயவு செஞ்சு இயேசுவை நீ வீட்டுக்கு அனுப்பிச்சிரு என்று ஒரு கூட்டம் துர்ச்செய்தியை அனுப்புகிறது. ஆனால் இயேசு எப்ப இந்த சத்தத்தை கேட்டாரோ அப்பொழுது இயேசு அந்த யவீருவை பார்த்து, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் யாருக்கோ சொல்றார், பயப்படாத விசுவாசம் உள்ளவளாயிரு. இந்த வார்த்தையை சொன்னபோது பல பேர் 4 பேர் 4 விதமா பேசினாலும் யவீருவுக்கு 4 பேர் பேச்சு சத்தம் கேட்கல. நாதன் இயேசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சான். இந்த யவீரு தைரியமா விசுவாசத்தோட ஆண்டவரை கூட்டிக்கிட்டு போறான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. யாரும் பைபிள் எடுக்க வேண்டாம், எனக்கு படிக்க நேரம் இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எப்ப 39ஆம் வசனம் போட்டிருக்கு, அவர் இயேசு அந்த வீட்டு இடத்துல, யவீரு வீட்டு இடத்துல வந்தபோது அங்கே பிள்ளை இருக்கிற இடத்துல அவள் சந்தடியையும் அழுது புலம்புகிறதையும் அப்படியே ஒப்பார வச்சு, இந்த டெத் ஆயிடுச்சுன்னா சில 4-5 கிழவிக வரும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஐயோ ராஜா போயிட்டியாமா, ஐயோ ஏமா பேத்தி போயிட்டியாடா, ஐயோ போயிட்டியாடா, அழுடி போயிட்டியாடாமா மாமா, அப்படியே அப்படின்னு அழுதுகிட்டே. இந்த அடக்காரதுல அழுகிற டிக்கெட்டையும் இந்த கிளவிங்க ஆல்கஹாலில் அழுகிற டிக்கெட்டையும் நம்பாத. இவனுக்கு மட்டும்தான் வித்தியாசமாக வாய் அல்லேலூயா. ஏன்னா சபாயா பின்னாடி காத்து கொண்டிருக்கிறார். நானும் சபாயாவும் ஒரு இடத்துக்கு போனோம். அவரை நாங்கள் ஆரம்ப நாட்களில் நிறைய அங்கங்கே இப்பவும் ஓடிட்டு தான் இருக்கிறோம். நானும் சபாயை கூப்பிட்டு போயிட்டு, ஐயா வாங்கய்யா, இப்படி ஒரு தம்பி வந்துட்டுருக்கான் கொஞ்ச நாளாக, அந்த தம்பி வீட்டுக்கு போகலாம், அவங்க அம்மாலாம் ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தணும். நான் அவரை கூப்பிட்டு அவர் வீட்டிலையும் கூப்பிட்டு நாங்கள் போய் அங்கே இறங்கினோடனே நான் டக்குன்னு சொன்னேன், ஐயா நீங்கள் அப்படியே கொஞ்சம் பேசுங்க, அப்படியே கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டோம் இப்படியெல்லாம். உடனே அதே போல் உட்காந்தோன்னா அந்த பையனும் அந்த அம்மாவும் அவ்வளோ பவ்யமாக, இந்து குடும்பத்தில் வந்தவங்க அவ்வளோ பவ்யமாக ஆண்டருக்கு பயந்து வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆல்கஹால் வந்துட்டார். அவர் கரெக்டாக உள்ளே வந்தார். என்ன அப்படின்னு அவர் வந்த உடனே அவன் பாஸ்டர்
வந்து உட்காந்தாரு. பின்ன வந்து உட்காந்த ஆள் கொஞ்ச நேரம் ஐயா பேச 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 அப்படியே பவ்யமா என்ன பயபக்தி. அவர் கேட்க 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 சபாயா பேச, அவர் கேட்ட ஆட, கொஞ்ச நேரத்தில் சபாயா ஒரு கட்டத்தில் ஆண்டுடைய சிலுவை பாடுகள் சொன்னபோது உட்கார்ந்த மனுஷன் இப்படியே இப்படி நானும் அவரும் நினச்சிக்கிட்டோம், எங்கள் சர்ச்சில் கூட இந்த மாதிரி ஆத்ம பாரப்பட்டு ஒரு டிக்கெட் அழுகலையே, பயங்கரமாக அழுகிறாரு. நான் நினச்சிட்டேன் அந்த பையனுக்கு அந்த அம்மாவுக்கு கொடுக்குற ஞானஸ்தானத்தோட இவருக்கு தான் முதல் ஞானஸ்தானம் கொடுக்கணும் போல தெரியுது. கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படின்னு பார்த்தா அவங்க பையன் அமைதியாக இருப்பான். நடிக்காதப்பா 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 அப்படின்னா. அப்போ இந்த அடக்காரதில் அழுகிற டிக்கெட்டையும் நாங்கள் அப்போ தெரியல பாருங்க. நான் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி அவர் குடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்து பார்த்து அழுகிறாரு. அழுதுட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல ஏன் பின்னாடி. அப்புறம் பின்னாடி பார்த்தா மேரியாத்தா, அல்லேலூயா, அந்த போட்டோ மாரியம்மா, மேரியம்மா போட்டோ, அந்த மேரியம்மாவை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்கிறாரு. உடனே சபாயா பார்த்தாரு, அம்மா ஐயா நான் மேரி அம்மாவை பேசலை, மேரி அம்மா பெத்த இயேசு ஐயாவை பேசிகிட்டு இருக்கிறேன், அல்லேலூயா. அதனால் அவர் மறுபடியும் இயேசுவை பற்றி பேச மறுபடியும் ஆமா 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 அப்படின்னு அழுதாரு பாருங்க, அல்லேலூயா. இப்படி அழுதுட்டு இருந்த டிக்கெட்டு, அல்லேலூயா, இப்படி அழுதுட்டு இருந்த டிக்கெட்டு நான் மனசில் ரைட் ஓகே தலைவர் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சேன். ஒரு கடத்தில் அவங்க அம்மா, வீட்டுக்கார அம்மா, யோ அமைதியாக இருக்கியா, சபாயை சைலண்டா ஐயா வெளியில் கூப்பிட்டு வந்தேன். ஐயா ஆத்ம பாரத்தில் அவர் அழுகலையா, ஆல்கஹாலில் அழுதாரியா. அந்த மாதிரி இந்த ஆல்கஹாலில் அழுகிற டிக்கெட்டு என்ன செய்யக்கூடாது, அடக்காரன் அழுகிற கிளவியும் நம்பக்கூடாது. ஏங்க நான் பைபிள் படித்து தான் வளர்ந்தேன். இருக்கலையே புத்தி கெட்டவன் உலக ஞானமே கிடையாது எனக்கு. பைபிள் படித்து தான் ஏதோ கொஞ்சம் புத்தி, அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இயேசு இப்போ அந்த பிள்ளையை எழுப்புறதுக்காக இயேசு வராரு. இயேசு வந்து பார்த்தா எல்லாம் போயிட்டாலும் அழுதுட்டு இருந்த டிக்கெட்டு. இயேசு சொல்கிறாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார். அது வரைக்கும் ஒப்பாரி வச்சுட்டு இருந்துச்சுல்ல அந்த கிளவி ஒப்பாரி வச்சதில்லை. 40 வாசி செத்துட்டான், நாங்கள் அழுதுட்டு இருக்கிறோம், நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கான்றீங்க. அடி கிளவி இவ்வளவு நடிப்பா, நான் சொல்றது விளங்குதா? இவ்வளவு நேரம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இவர் நன்றாய் பேசுகிறார். நான் சொல்றது விளங்குதா? அடக்காரனுக்கு மட்டும் போனோம். நான் தேவாயா ரொம்ப கவனமாக பார்க்கணும் அந்த டிக்கெட்லாம். சில மகக்காரிலாம் வருவா, ஐயோ எங்கள் அம்மா போயிட்டாங்களே, ஐயோ எங்கள் அம்மா போயிட்டாங்களே, கை நீட்டுறா. மோதிரம் இல்லையா, சரி பரவாயில்ல, சரி இருக்கா, கை ஐயோ எங்கள் அம்மா போயிட்டாலே இந்த மோதிரத்தை, எங்கள் அம்மா போயிட்டாவேன்னு. பின்னாடி ஒருத்தி வருவா, அவன் வேகமாக வருவா, ஐயோ எங்கள் அம்மா ஒருத்தி வருவா. நம்ம நினைப்போம் என்ன பிள்ளைகளை, இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்குண்டா அப்படின்னு. ஆனால் அவன் எனக்கு முடியாம மோதிரத்தை உருவனா, எனக்கு முன்னாடி எவன் மோதிரத்தை உருவனா, சரி இருக்கட்டும், அவளை அடக்கம் பண்ணிட்டு வச்சுக்கிறான். அவளுக்கு அடக்கம், அவளை அடக்கம் பண்ணிட்டு இவளுக்கு அடக்கம் வச்சு, அல்லேலூயா. அப்ப அடக்காரன் எல்லாம் என்ன செஞ்சதுங்க, யாரை பார்த்து சிரிச்சாங்க? சொல்லுங்க சீக்கிரம் முடிக்கணும். யாரை பார்த்து சிரிச்சாங்க? எப்படி சிரிச்சாங்க? அதெல்லாம் சொல்லவா முடியும்பா? எப்படி நினைச்சு சிரிச்சாங்க? பைத்தியம். எப்படி நினைச்சு சிரிச்சாங்க? பைத்தியம். இயேசு உள்ள போனார், இந்த எல்லா டிக்கெட்டையும் பார்த்தாரு.
இது எந்த டிக்கெட்லாம் அவிசுவாசத்தோட சிரிச்சுதோ, சர்ச்சை விட்டு வெளியே, வீட்டை விட்டு வெளியே தரது எல்லாத்தையும் ஏதோ துரத்தி விட்டேன். அல்ல துரத்தி விட்டார், துரத்தி விட்டு எல்லாம் வெளியே போயாச்சு. பேதுரு, யோவான், யாக்கோபு, இயேசு, அப்புறம் அந்த பிள்ளையுடைய மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். நான் அதை குறித்து உள்ளே போகல. 6 பேர். இப்போ பிள்ளை செத்து கிடக்குது. அல்லேலூயா. இப்போ இயேசு போனார், விசுவாசத்தோடு இருக்கிற ஆளை மட்டும் உள்ளே வச்சார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வாரம் விசுவாசத்தோடு தான் வரீங்களா? அல்லேலூயா. வாரம் இவர் பேசுகிறாரு, ஆனால் வீட்டுக்கு போனாலும் விசுவாசம் புஷ்பானமாக போயிடுது. அப்புறம் எங்கே விசுவாசம்? அல்லேலூயா. விசுவாசத்தோடு இருக்கிறவங்கள தான் உள்ளே வச்சார். விசுவாசத்தோடு இருக்கிறவனை வச்சு தான் அற்புதங்களையும் செஞ்சார். நல்லா கவனிங்க. இயேசு தலித்தாகவுமே கையை பிடிச்சி, சிறு பெண்ணை எழுந்துரு, உடனே வந்துருச்சா. டக்குன்னு இயேசு சொல்கிறார், இவளுக்கு ஆகாரம் கொடுங்க. உடனே 3 டிக்கெட் பார்க்குது. எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல ஆண்டவரை, சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல ஆண்டவரை. கத்திரிக்கு சொல்ல அது சரி, சாப்பிட்டாச்சா? ஓகே, சரி நான் கிளம்பட்டுமா? இயேசு கிளம்புறாரு. உடனே அவங்க வழி விட்டனுப்புவதற்காக அந்த அப்பாவும் அம்மாவும் அந்த குழந்தையோட வந்து வெளியில் நின்னா. அந்த 4 டிக்கெட்டு எது? அவ செத்து போயிருக்கிறா, இவர் வந்து தூங்கிட்டு இருக்காருங்கிறாரு. இயேசுக்கு என்னது? பைத்தியம். ஆனா நம்பாலு வேற லெவலு. உள்ள இருந்து இயேசு வெளியில வந்தாரு. இப்ப யோவான் யாக்கோவும் வெளியில வந்தாங்க. தம்பி ஒரு 3 பேர் வாங்கடா, சீக்கிரம் வாங்கடா, டைமா வாங்க, ஒரு 3 பேர் வாங்கடா. இப்படி வாங்க, இப்படி வாங்க, வாங்க. ஆமா வாங்க, இப்படி வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. இப்ப இயேசு என்ன செய்யறாரு சொல்லுங்க? இயேசு என்ன செய்யறாரு? வெளியில வராரு. ஐயா வாயா, தேவாயா வாங்க, கிரேஸ் சிஸ்டர் வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க வாடா மக, வா வா, உள்ள வா, உள்ள வா. இப்போ இயேசு, இப்போ நான் தான் இயேசு, உங்களுக்கு பொறாமையாக தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ நான் வெளியில் வரேன். பேதுரு, யோவான், யாக்கோபு வாங்கடா. வாங்க. பேதுரு, யோவான், இன்னொரு ஆளை காணும். டே யாக்கோபு போட்டானா ஏரோது? சோத்திரம், வாடா சோத்திரம். கொஞ்ச நாளாக யாக்கோபு இருக்கட்டும்டா உசுரோட. இப்போ நான் வெளியில் வரேன். வாங்க பேதுரு, யோவான், யாக்கோபு வெளியில் வாங்கப்பா. அப்படியே இயேசுவை வழி விட்டு அனுப்ப வராங்க. வாங்க, முதல்ல ஐயா வாங்க, யவீர் வாங்க. ஃபஸ்ட்டு யவீர் ஐயா வாங்க. ரைட். 2வது யவீருடைய மனைவி வாங்க. இப்போ எல்லோரும் வராங்க. இப்போ நான் மட்டும் வெளியில் வந்தோன்னே நீங்கள் எல்லாம் கிளவிங்க, நீங்கள் தான். அல்லேலூயா. இப்படியே தான் சிரித்தாங்க அவங்களும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வந்தபோது 3வதாக ஒரு டிக்கெட்டு ஏசப்பாவுக்கு டாட்டா காட்டு இங்கே வருது. இப்போ நான் இங்கே வந்தேன், எனக்கு டாட்டா காட்டுது. டாட்டாக்கு சொல்லு மயிலு. ஐயோ சொல்ல குட்டி. அல்லேலூயா. இது டாட்டா காட்ட எனக்கு ஓகேடா அப்படின்றேன். இப்போ கிளவிங்கெல்லாம் இவரை பைத்தியம் நினைச்சோம். இப்ப நம்பாளு எழுப்புதல் வராதாமா, அற்புதம் நடக்காதாமா, ரட்சிப்பு வராதாமா, செத்ததையே உயிரோட எழுப்புவார்னா, செத்ததையே உயிரோட எழுப்புவார்னா, செத்ததையே உயிரோட எழுப்புவார்னா. உன்னை பைத்தியம்னு சொல்றவரையே பைத்தியமாக்குவார். உங்களை பைத்தியம்னு சொல்றவங்களையே என்னாக்குவார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. யார் பைத்தியம்னு சொன்னாலும் கலங்காத. ஆமா நான் பைத்தியம்தான், ஆமா நான் பைத்தியம்தான். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம், நான் எழுப்புதலுக்கு பைத்தியம், நான் ஜெபிக்கிறதுக்கு பைத்தியம், நான் வார்த்தையை கேட்கறதுல பைத்தியம், நான் வார்த்தையை அநேகருக்கு சொல்றதுல பைத்தியம், நான் பிரசங்கம் பண்றதுல பைத்தியம், சுவிசேஷம் அறிவிக்கிறதுல பைத்தியம், அப்பாவுக்கு சிங்காசனத்தை இறக்குறதுல பைத்தியம், என் ஆண்டவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருங்கிறதுல
காற்றுதல பைத்தியம். ஆயிரக்கணக்கான ஊழியக்காரங்களை எழுப்பாம சாக மாட்டேன்னு பல ஊழியக்காரங்களை எழுப்புவதில் வெறித்தனமான பைத்தியம். நான் வெறித்தனமான பைத்தியம், வெறித்தனமான பைத்தியம். அந்த பைத்தியம்னு சொல்லுதா, கிதியோன் 300 பேரை வச்சு எப்படா கொண்டு வருவேன்? வெறும் 10, 20, 30 விசுவாசி வச்சு எப்படா எழுப்புதல அறுவடையை காப்ப? நீயே பணத்துக்கு ஓட்டாண்டியா கஷ்டப்பட்டுருக்கிற. நீ பெரிய பெரிய மீட்டிங் தம்பி, இவ்வளோ ஊழியம், என்னடா பைத்தியம்தான். பைத்தியம்தான் நாங்கள், பைத்தியம்தான் நாங்கள், பைத்தியம்தான் நாங்கள். வீட்டில் சோத்துக்கு வழி இல்லாட்டாலும் இயேசுவுக்காக நிற்கிறோம்ல, பைத்தியமாக தான் தெரியும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டாலும், வாடகை கொடுக்கறதுக்கும், கடன் பிரச்சனை அதான் கட்டுறதுக்கு எனக்கு வழி இல்லாட்டாலும், ஆண்டவர் சர்ச்சு பிரேயர்னு வந்துட்டா நாங்கள் நிற்கிறோம் பார்த்தியா, நான் பைத்தியம்தான். அவர் சமூகத்துக்கு பைத்தியம், அபிஷேகத்துக்கு பைத்தியம்தான். நாங்கள் பைத்தியம்தான். பிசாசு வெக்கப்படுற மாதிரி சொல்லு, நான் பைத்தியம்தான். என் ஆண்டவர் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன். என் ஆண்டவர் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன். என் ராஜா மேலே நான் பைத்தியமாக இருக்கேன். என் பரலோக தகப்பன் மேலே பைத்தியமாக இருக்கேன். 3 ஆசீர்வாதம் சொல்லிடுறேன். 3 ஆசீர்வாதத்தை நான் பிரசங்கெல்லாம் நான் அடுத்த வாரம் பேசுகிறேன். 3 ஆசீர்வாதம் மட்டும் பாயிண்ட் சொல்லிடுறேன். 3 ஆசீர்வாதம், அதில் ஒரு ஆசீர்வாதம் எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. எல்லாம் இனி எவ்வளவுக்கு எவ்வளோ உலகம் உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் 3 ஆசீர்வாதத்தை மட்டும் வேகமாக நான் சொல்லி நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். 3 ஆசீர்வாதம். பின் வாங்கினதை எல்லாம் திரும்ப பெறுவாய். அல்லேலூயா. முதல் காரியம், பின்வாங்கினதை எல்லாம் கிதியோனே திரும்ப பெறுவேன். கர்த்தர் யாருக்கோ இந்த கடைசி கூட்டத்தில் 3 ஆசீர்வாதம் சொல்கிறாரு. நீ எதெல்லாம் உன்னை வச்சு பின்வாங்கி போச்சோ அதை எல்லாத்தையும் நீ திரும்ப பெறுவ. நீங்கள் கேட்கலாம். 2வது சொல்லிடுறேன், எழுதுங்க. 3 எழுதிக்கங்க. பின்னிட்டு பாராத கூட்டம் பெறுவாய். பின்னிட்டு பாராத கூட்டம் பெறுவாய். 1, பின்வாங்கினதெல்லாம் நீ திரும்ப பெறுவ. 2வது, பின்னிட்டு பாராத கூட்டத்தை நீ பெறுவாய். பின்னிட்டு பார்க்காத கூட்டம். இதெல்லாம் அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்ணுறேன். 3வது, பிதாக்கள் தந்த சுதந்திரம் அடைவாய். இந்த 3ஐயும் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இந்த 3ஐயும் நான் 3 எழுதியிருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். பின்வாங்கினதை எல்லாம் திரும்ப பெறுவோம். அல்லேலூயா. பின்னிட்டு பாராத கூட்டத்தை பெறுவோம். 3வது, பிதாக்கள் தந்த சுதந்திரத்தை அடைவோம். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் தரப்போறாரு. கிதியோனே தரப்போறாருடா. நீங்க கேட்கலாம், எப்ப ஆண்டவருக்காக எழுப்புதல் பாரத்தோட இந்த கிதியோன் போனானோ கர்த்தர் தெரியுமா செஞ்சாரு? முதல் காரியம் சொல்றேன், இவன் பாகால் பலிபீடத்தை இரவோடவா உடைச்செறிஞ்சிட்டான். கர்த்தர் சொல்ற, அதனாலதான் திருப்பூர் மாவட்டம் முழுவு ஜெபம் நடக்குது. அதனாலதான் கர்த்தர் நம்முடைய திருச்சபையில முழுவு ஜெபத்தை வைக்கிறாரு. இரவோடவா தூக்குறோம், இரவோடவா தூக்குறோம், இரவோடவா தூக்குறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா பாகால் பலிபீடம் உடையுதுயா. திருப்பூர்ல தீர்க்க தரிசனமா சொல்றேன், நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு இரவு ஜெபம் எல்லா பாகால் பலிபீடம் உடைவதாக. எப்ப உடைய ஆரம்பிச்சதோ அடுத்த நாள் ஒரு கூட்டம் எழுப்பி நிக்கிறாங்க. டேய், என்னடா யாராவது உடைச்சது? அவன் கிதியோன் தான், எருபாகால். அவன் தான் அந்த பாகால் பலிபீடத்தை உடைச்சான். அப்படியா? உடனே இவன் நிக்கிறான். டேய், கிதியோனங்க வர சொல்லுங்க, அவனை வீட்டை விட்டு கிதியோனை வர சொல் அப்படிங்கிறான். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாகால் பலிபீடத்தை கட்டினதே அவங்க அப்பன் தான். அல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு 25 சொன்னேன். இவன் தான் அந்த பாகால் பலிபீடம். உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகால் பலிபீடத்தை தகர்த்துனாரு. இப்ப கட்டுன ஆளே அல்லேலூயா யாரு? கிதியோனுடைய அப்பாவே இப்ப வீட்டை விட்டு வெளியே நின்று, டேய் யாரா என் மகனை கூப்பிட்டீங்க? யாரை பத்திரா பேசுறீங்க? அவனை வர சொல்லுங்க. கிதியோன, ஏய் அது தெய்வமானால் அதுவே வழக்காடட்டும்டா. இவ்வளவு காலம் நான் அதைத்தான் நம்பி இருந்தேன். அது என்னை ஏமாத்திருச்சு. இப்பதான் எனக்கு விளங்குது. பின்வாங்கினதை எல்லாம்
பின்வாங்கின உன் பிள்ளைய, பின்வாங்கின உன் கணவனை, பின்வாங்கின உன் ஆசீர்வாதத்தை, பின்வாங்கி போன உன் வீடு, பின்வாங்கி போன ஆத்துமாக்கள், பின்வாங்கி போன அநேக விசுவாசிகள் எல்லாம் யோவாஸ் எப்படி பின்வாங்கி இருந்தானோ அவன் பார்த்தா ஒரு கிதியோன் ஜெபம், ஒரு கிதியோன் ஜெபம் யோவாச வெளியே கொண்டு வந்து, டேய் யாரும் பேச முடியாது, ஒருத்தர் பேச முடியாது, பின்வாங்கி போன எல்லா ஆசீர்வாதம் திரும்பி வருவாதா. உன் அபிஷேகம் பின்வாங்கிருச்சா? உன் அழைப்பு பின்வாங்கிருச்சா? முந்தி மாதிரி நீ சுவிசேஷ ஊழியம் செஞ்ச டிராக்ஸ் மினிஸ்ட்ரி பின்வாங்கிருச்சா? கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிக்க 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 பின்வாங்கின எல்லா ஆசீர்வாதத்தை திரும்ப பெறுவாய். உன் பிசினஸ்ல கர்த்தரை செய்ய போறாரு. உன் மூலியமா பல சபையை கட்ட போறாரு. உன் மூலியமா பல ஊழியக்காரங்க சபைக்கு வாடகை கொடுக்க முடியலன்னு இனி இருக்க கூடாது. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கர்த்தர் விசுவாசிகளை வச்சு கொடுக்க வைக்கிறாரே. பின்வாங்கினதெல்லாம் திரும்ப வருது, பின்வாங்கினதெல்லாம் திரும்ப வருது. யாருக்கோ தீர்க்கதரிசனம், பின்வாங்கினதெல்லாம் திரும்ப வருது, பின்வாங்கினதெல்லாம் திரும்ப வருது எல்லாம். இது 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 அவனுக்குரிய ஆசீர்வாதம். ஆனால் தேசத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன பாஸ்டர்? தேசத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் அதே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 34-35 கிதியோன் எக்காலம் ஊதுனா. அவன் எக்காலம் ஊதுன உடனே 32,000 பேர் வந்தாங்கல்ல. அந்த 32,000ல் 31,700 பேரை ஏன் துரத்துனாரு? ஏன்னா கிதியோன், நீ நிறைய நேரம் சில ஆட்களை நம்பி நம்பி ஏமாந்துடுறடா. ஐயோ இந்த விசுவாசி நமக்கு நிற்பாங்க, ஐயோ இந்த ஊழியக்காரனுக்கு நிற்பாங்க. நீ யாரெல்லாம் நம்பி அப்படி சில தகப்பன்மார்கள் சில பிள்ளைகள் அப்படி நிறைய ஊழியக்காரங்க சபை அது இது நம்பி நம்பி நீ ஏமாந்துட்டடா. அதனால தான் இந்த 32,000 வந்தாங்களே, இவனுங்களையும் நம்பி நீ ஏமாறக்கூடாது. ஏன்னா இவன் பயப்படுறவன், இவன் ஓடி போறவன், இவன் உன்னைய சத்துரு கையில் ஒப்பு கொடுக்கிறவன். அதனால தான் 31,700 பேரை துரத்துனாரு. ஆனால் முதல் எக்காலம் கிதியோன் ஊதும் போது 32,000 பேர் மட்டும்தான் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் 31,700 பேரை துரத்திட்டு அடுத்த நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் அங்க வசனம் சொல்லுது பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் 23-24 சத்தமா வாசிங்க. அப்பொழுது அதுக்கு முந்தின வசனம் 22-23 நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ல் கிதியோன் மட்டும் எக்காலம் ஊதுவான். நீ மட்டும் எக்காலம் ஊதுனா தேவையில்லாத சில 32,000 வரும். ஆனால் அதெல்லாத்தையும் அந்த ஐக்கியம் உனக்கு செட் ஆகாதுன்னு துரத்துவார். ஆனால் சபையே 300 பேர் எக்காலம் ஊதுனா, சபையே எக்காலம் ஊத ஆரம்பிச்சிருச்சுன்னா 23 நப்தலி புத்திரர் 23 நப்தலி மனுஷர், ஆசேர் மனுஷர். இப்ப ஆண்டவர் ஒரு படையவே திரட்டுறாரு. டே நீ அப்ப 32,000 நம்புன, அவெல்லாம் ஓடி போறவன். அப்ப அந்த பாஸ்டர் அந்த விசுவாசின்னு ஊழியக்காரங்க நாங்களும் அப்படி நம்பி இருப்போம். கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டேன்டா. இந்த 2025ல் நான் உனக்கு கொடுக்கிற நப்தலி, நான் உனக்கு கொடுக்கிற மனாசே, நான் உனக்கு கொடுக்கிற ஆசை. இங்க வசனம் போட்டிருக்கு, சகல என்னதுங்க என்னதுங்க நீ நினைச்சிட்டு இருக்கிற 31,000 தான் அடைச்சி ஒட்டுமொத்த தேசமே வரப்போதுடா. ஒட்டுமொத்த தேசமே எழுப்புதல் இணைய போகுது. ஒட்டுமொத்த கூட்டமே தினகருக்கு இந்த வார்த்தை வருது. கர்த்தர் உங்க அபிஷேகத்தில் கர்த்தர் நடத்துறாரு. ஸ்டீபனுக்கு இந்த வார்த்தை வருது. இயேசுவின் நாமத்தில் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை அனுப்பி தள்ளுறாரு. நீ நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளு, நீ நினைச்சிருக்கிற ஒத்த கூட்டம் இல்ல, ஒரு பெரிய திரள் கூட்டம், சகல மனுஷரும். பின்வாங்கினது எல்லாம் திரும்ப பெறுவாய். பின்வாங்கினது எல்லாம் ஒன்னும் அப்பாவை திரும்ப பெறுவேன். அது உனக்குரிய ஆசீர்வாதம். 2வது, எல்லா டிக்கெட்டையும் சரியான ஊழியக்காரில் நான் தருவேன். சரியான சபை, சரியான பரிசுத்தவான்கள், சரியான எழுப்புதல் பாரம் கொண்ட விசுவாச கூட்டத்தை பின்வாங்கினதெல்லாம் திருப்பி தருவேன். கர்த்தர் சொல்றார்.
நான் திருப்பி தருவேன். திருப்பி தருவேன். ரெண்டாவது என்ன சொன்னேன் சொல்லுங்க டக்குன்னு, டைம் இல்லை. பின்னிட்டு பாராத இதுவரைக்கும் நீ இவங்களை நம்பி அவங்கள நம்பி நீ ஏமாந்துருப்ப. கர்த்தர் சொல்றாரு, பின்னிட்டு பார்க்காத கூட்டம் தருவேன். கூட்டத்துக்கு வருவாங்க, உங்களை நம்பி உங்க கூட சொந்த பந்த உறவுகள் எல்லாம் வருவாங்க, ஸ்பிரிச்சுவல் மேன்களே வருவாங்க, வர்ற மாதிரி வருவாங்க. ஆனால் அது வேற மாதிரி ஆவியில உங்கள்கிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து கொத்தி கொண்டு போய் உன்னையே தப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஐக்கியத்தெல்லாம் கர்த்தர் துரத்திட்டு, பின்னிட்டு பாராத உன் குடும்பத்தை குறித்து கேர் பண்ணுற ஊழியக்காரன், உன் குடும்பத்தை குறித்து கேர் பண்ணுற ஆவிக்குரிய சகோதரன், உன்னை குறித்து உனக்காக ஜெபிக்கிற ஆவிக்குரிய சகோதரி, தேசத்தை குறித்து ஜனங்களை குறித்து விசாரிக்கிற தாசர்கள், அப்படிப்பட்ட எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவங்க பின்னிட்டு பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தை நான் உனக்கு தருவேங்கிறாரு கர்த்தர். யாருக்கும் சொல்கிறாரு. அப்போ என்ன பாஸ்டர் பின்னிட்டு பாராத கூட்டம்னா, இவன் 300 பேரை செலக்ட் பண்ணுறான். இந்த 300 பேர் என்ன பண்ணுறேன்னு சொன்னேன், என்ன பண்டம்? பரலோக பண்டமா? என்ன பண்டம்? தின்பண்டம். என்னங்க தின்பண்டம் தானே. 300 பேர் தின்பண்டம் தான் தூக்கிட்டு வந்தாங்க. 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தின்பண்டத்தையே டிஃபன் கேரியர் தூக்குடா அப்படி தான் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துச்சு? 4ஆம் வசனத்தில் கிதியோன் அவன் யோர்தான் நதிக்கிட்ட வந்தபோது அவனுடைய சேனையில் இருக்கிற அந்த கூட்டம் யோர்தான் நதியில் வந்தபோது அவனும் அவனோடு இருந்தவர்களும் விடாய்த்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. விடாய்த்து போனாலும் சோர்ந்து போனாலும் 5ஆம் வசனத்தில் அப்பத்தை கேட்குறாங்க. சுக்கோத்தின் பட்டணத்தில் அப்பத்தை கேட்குறாங்க. அவனுங்க அப்பமும் தரல. இந்த தின்னி பண்டாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாங்க. என்ன கிதியோன் அப்பமும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் தின்னி பண்ண ஆள் தான்டா, ஆனால் இப்போ அப்பம் கிடைக்கல, அப்பம் இல்லை, சோறு இல்லை, சோத்துக்கு வழியில் தான். ஆனாலும் யுத்தத்தில் நிற்பியா? நிற்கிறேன் சார். 300 பேரை இறங்குவோம் சார். 300 பேரும் அப்பத்துக்கு ஊழியம் செய்யல சார், ஆகாரத்துக்கு ஊழியம் செய்யல சார், எங்க அப்பாவுக்கு ஊழியம் செய்யறேன் சார், என் ராஜாவுக்கு ஊழியம் செய்யறேன் சார், அவருக்காக மட்டும்தான் சார் ஊழியம் செய்வேன். கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, நீ தின்னி பண்ட கோட்டத்தில் இல்லை. நீ ஒரு காலத்தில் அப்படி தான் வந்திருப்ப உள்ள, ஆண்டவர் ஏதாவது செய்ய மாட்டாருன்னு. ஆனால் நான் உன்னை வணைகிறேன். இப்போ நீ அப்பத்துக்குரியவன் அல்ல, அப்பாவுக்காக யுத்த களத்தில் கர்த்தர் யாருக்கோ சொல்றாரு, நீ தேவைக்கு தான் வந்த, ஆனா இப்ப தேவை உனக்கு பெருசா தெரியல, என் தேவனுடைய ராஜ்யம் தான் பெருசு. அதனால தான் அப்போ கிடைக்காட்டாலும் கிதியோன் கேட்குறான், 300 பேர் உங்களுக்கு அப்பத்தை கேட்டேன், பிச்சை எடுத்தேன். அவன் தலைவன் தகப்பேன், அவன் கேட்டேன், அப்பத்தை கேட்டேன், உங்களுக்கு தான் கேட்டேன், ஆனால் அப்பம் தரமாட்டேன்னு சொல்லிட்டானுங்கடா. பரவாயில்ல சார் கிதியோன், பரவாயில்ல, நமக்கு இப்போ அப்பெல்லாம் முக்கியம் இல்லை, தின்பண்டம் முக்கியம் இல்லை. நான் துவக்கத்தில் அப்படி தான் வந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லை. பின்னிட்டு பாராத கூட்டமா. தாவீதுக்கு 600 பேர் இருந்தாங்க. அவங்களும் பேசுகிற ஆற்றுக்கு வந்தாங்க. 1 சாமுவேல் 30:9-10 வந்தவனுங்க 200 பேர் எங்களுக்கு யுத்தம் பண்ண முடியாது, எங்கள் கை கால் தளர்ந்துருச்சு, நாங்கள் பலவீனப்பட்டோம், எங்களுக்கு அப்பந்தான் முக்கியம்னு ஒரு 200 டிக்கெட் இருந்துட்டாங்க. 400 பேரோட தான் அவங்க போனாங்க. தாவீது படையாக இருந்தாலும் அதில் 200 பேர் அப்பத்துக்கு உட்காந்துட்டான். ஆனால் கிதியோன் படைகளை கர்த்தர் செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்த யுத்த களத்தில் எழுப்புதல் பாரம் கொண்ட ஆளை அங்க தாவீது செலக்ட் பண்ணது அவன் மாம்ச புயத்தில் செலக்ட் பண்ணான். இங்க கிதியோன் செலக்ட் பண்ணது பரலோக செலக்ட் பண்ணுச்சு. சொல்லுங்க, நீங்க பரலோகத்தால செலக்ட் பண்ணப்பட்டவங்க, பரலோகத்தால செலக்ட் பண்ணப்பட்டவங்க. தேவன் உங்களை செலக்ட் பண்ணார், ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணிருக்காரு. அதனால தான் இனி பின்னிட்டு பார்க்க முடியாது. அதனால தான் கர்த்தர் உன்னை பின்னிட்டு, எத்தனை நெருக்கம் வந்துச்சு, எத்தனை பலவீனம், எத்தனை வாடகை கொடுக்க முடியல, பரவாயில்ல, அதையும் கடந்த ஆண்டவருக்காக நிக்கிற பாத்தியா. அந்த கூட்டத்துக்கு தான் கர்த்தர் நம்மளை காத்திருக்க வைக்கிறார். பன்னி கூட்டத்தோட நம்மளெல்லாம் வாழ முடியாது சிஸ்டர், ஜாய் சிஸ்டர். தேவையில்லாத பன்னி கூட்டம்
பண்ணி கூட்டத்தை நம்பி நம்பி ஏமாந்துட்டாரு பிரதர், ஏமாந்துட்டாரு பிரதர். அதனால்தான் சபான்னு, அதனால்தான் தேவா, அதனால்தான் ஜான்சன், அதனால்தான் கதிரன்னு, சரவணன்னு, எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்துட்டோம். எத்தனையோ ஊழியக்காரன், உண்மைகளை ஊழியக்காரன் விசுவாசி நம்பி ஏமாந்துட்டான். உண்மைகளை விசுவாசி ஊழியக்காரன் நம்பி ஏமாந்துட்டாங்க. கர்த்தர் அதனால தான் நம்ம எல்லாரையும் அணைச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம எல்லாரையும் அணைச்சிருக்கிறார். அதான் நம்ம எல்லாரையும் அணைச்சிருக்கிறார். அதனால நம்ம எல்லாரையும் அணைச்சிருக்கிறார். பின்னிட்டு பாராத கூட்டம், பின்னிட்டு பாராத கூட்டம். கடைசியா பிதாக்கள் தந்த சுதந்திரத்தை அடைவாய். இவன் பிதா யாரு? இதுக்கு முன்னாடி இருந்த நியாயாதிபதி யாரு? தெபரால் பாராக்கு. அவங்க தான் இந்த தேசத்தை கொடுத்தாங்க. 40 வருஷம் சுதந்திரம். பிதாக்கள் கொடுத்த சுதந்திரத்தை இழந்துட்டோமே. அதில் தான் பிதாக்கள் கொடுத்த சுதந்திரத்துக்கு கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணார்னா ஒரு கிதியோன். அந்த 300 பேர், அந்த 300 பேரை வச்சு தான் பிதாக்கள் தந்த சுதந்திரத்தை எப்படி எடுத்தார் தெரியுமா? எப்படி எடுத்தார் தெரியுமா? இவனுக்கு எந்த கோட்டை தெரியுமா கொடுத்து, எந்த கோத்திரம் தெரியுமா ஃபஸ்ட்டு கொடுத்தாரு? அதே நப்தலி கோத்திரம். பாராக் நப்தலி கோத்திரத்தில் உள்ள அபினோகாமின், நப்தலி ஊரில் இருக்கிற அபினோகாமின் குமாரனாகிய பாராக். ஓ, அந்த நப்தலி கோத்திரம் தான் முதல் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு நமக்கு இந்த தேசத்தை கொடுத்தாங்களா? அந்த தோமா தான் தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து கொடுத்தாரா? அந்த மிஷனரிகள் தான் திருப்பூரில், திருநெல்வேலியில், கன்னியாகுமரியில் வந்து கொடுத்தாங்களா? அவங்க தான் இயேசுவை கொடுத்தாங்களா? அந்த சுதந்திரத்தை தான் கெடுக்க பார்க்குறாங்களா? அந்த சுதந்திரத்தை அழிக்க பார்க்குறாங்களா? ஆண்டவரே, நான் நிற்கிறேன்பா, நான் நிற்கிறேன், நான் நிற்கிறேன். என் ஜபத்தை கேட்டு, என் எக்கால சத்தத்தை கேட்டு 30,000 வரல, ஆனது மாம்சம். ஒரு சுபாஷ் எக்கால ஊதுனா எழுப்புதல் வராது. 300 பேர் எக்கால ஊதுனாதான் எழுப்புதல் வரும். 300 பேர் எக்கால ஊதுனாதான் எழுப்புதல். அதுக்கு தான் ஜபிக்க வாங்க எழுப்ப போகிறோம். அதுக்கு தான் எழுப்புதல் பங்கெடுக்க. அதுக்கு தான் இத்தனை ஊழியர்களை அட்டைப்பாரில் தகப்பன் பாரிலாம் போட்டு வந்து 2000 ஆண்டு ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இயேசுவை தெரியல. என் பிதாக்கள் தந்த சுதந்திரத்தை கிதியோன் நீ தான் கொண்டு வரணும். 300 பேர் கொண்ட படை நீ தான் கொண்டு வரணும். பாஸ்டர், புரிஞ்சுக்கிட்டேன். இந்த திருப்பந்தியில் நான் ஒன்று விளங்கிக்கிட்டேன். பின்வாங்கினதை நான் திரும்ப பெறணும். பின்னிட்டு பார்க்காத கூட்டத்தை நான் அடையணும். பிதாக்கள் தந்த சுதந்திரத்தை நான் பெறணும். அப்படியே எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் கண்களை மூடி இருக்கிற வேளையில் இயேசுவின் பெயரால் அப்படியே தொடர்ந்து